ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ்ல கேட்ட ஒன் ஆஃப் த டிஏ தான் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா கொஸ்டின் உள்ள போகலாம். இப்போ நான் கொஸ்டின்ஸை காமிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் வந்து ஓகே இந்த டிஏ பேஸ் பண்ணி என்னென்ன வேல்யூஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இனிஷியலாக வந்து டெல் அண்ட் ஆசஸா, அப்போ ஷாப் கீப்பர் ஏ வந்து எவ்வளோ லேப்டாப்ஸ் வந்து செல் பண்ணியிருப்பாங்க, ஓகே எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிமிலராக வந்து ஷாப் கீப்பர் ஏ வந்து எவ்வளோ ஆசஸ் லேப்டாப் வந்து சோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி வேல்யூஸை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண பாருங்க. ஸோ இப்போ வந்து நீங்க வீடியோஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டேரக்டாக கொஸ்டின்ஸ் உள்ள போகலாம். நீங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ பிலோ பை சார்ட் ஷோஸ் பெர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டோட்டல் லேப்டாப்ஸ் சோல்டு பை 5 ஷாப்கீப்பர் இன் த இயர். ஓகே, ஸோ யார் இந்த 5 ஷாப்கீப்பர்? ஏ, பி, சி, டி அண்ட் இ. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு டிஐ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ இன்னொரு பை சார்ட்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா percentage distribution of Asus laptop sold by 5 shopkeeper in the year. ஸோ இது என்னது? இது Asus லேப்டாப்போட பெர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 5 ஷாப்கீப்பர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆசஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எஸ், குட். ஸோ நெக்ஸ்ட் இங்கே நோட்ல என்ன கொடுத்துருக்காங்க? நோட்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நோட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டெல் லேப்டாப் சோல்டு பை ஷாப்கீப்பர் சி அண்ட் டி ஆர் 24 அண்ட் 272 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, ஃபைன். இங்க டெல் அண்ட் ஆசஸ் வந்து டோட்டலா சி வந்து எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க? 13% செல் பண்ணியிருக்காங்க. அதுல ஏசஸ் மட்டும் எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18% செல் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? ஸோ சிமிலரா இங்க பாத்தீங்க அப்படின்னா டிக்கும் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி பண்ணலாம்? இங்க பாருங்க, டெல்லு, ஆசஸ். ஓகே, இப்போ நான் வந்து மொத்தம் என்னது சி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13% செல் பண்ணியிருக்காங்க. அதில் நான் டெல்லை மட்டும் எடுத்தேன்னா டெல்லை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 13% மைனஸ் ஏசஸோட பெர்சன்டேஜா? ஸோ இங்கே ஏசஸோட பெர்சன்டேஜ் என்னது? 18%. பட் இங்கே நமக்கு டெல் அண்ட் ஏசஸோட டோட்டல் நம்பர் ஆஃப் லேப்டாப் சோல்டு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ சிமிலராக ஏசஸோட டோட்டல் நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் சோல்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல் அண்ட் ஆசஸ் டோட்டல் லேப்டாப்ஸ் வந்து செல் பண்ணது வந்து நான் டீன்னு எடுத்துக்க போறேன். ஓகே, அண்ட் ஏசஸ் வந்து நான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போறேன். ஓகே, ஃபைன். ஸோ டோட்டல் லேப்டாப்ஸ் சோல்டு வந்து டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போறேன். அண்ட் ஏசஸ் வந்து நான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போறேன். சரிங்களா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ் வச்சு நான் எப்படி எழுதலாம்? இப்போ டெல் வந்து என்னது? 13% ஆஃப் ஏ மைனஸ் ஏசஸ் எவ்வளோ? 18% ஆஃப் 13% ஆஃப் டி மைனஸ் 18% ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? சரியா? ஸோ நான் வந்து என்ன பண்றேன், ஸ்லைடை மாத்திக்கிட்டு அங்க உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஸோ சி 13% ஆஃப் ஏ 13% ஆஃப் 13% ஆஃப் total laptops minus 18% of Asus laptops is equal to என்ன வரப்போகுது நமக்கு? Total number of Dell laptops sold. So total number of Dell laptops sold எவ்வளோ? 24. Okay, 24. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷாப்கீப்பர் சிக்கு. நெக்ஸ்ட் ஷாப்கீப்பர் டிக்கு 272, 28 மைனஸ் 25. ஓகே, ஸோ ஷாப்கீப்பர் டிக்கு 272, 28% of T minus 25% of T. சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம எலிமினேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஏவோட வேல்யூ வந்து நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஏவோட வேல்யூ வந்து நான் எந்த மாதிரி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஷார்ட்டஸ்ட் வே வந்து நான் சொல்றேன் பாருங்க. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த 13யும் இந்த 270யும்
மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே 13யும் 272வும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் மைனஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 28யும் 24யும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே 28 இன்ட்டு 24 டிவைடட் பை ஓகே டிவைடட் பை இங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 13 அண்ட் இங்க என்ன இருக்கு நமக்கு -25. ஓகே ஸோ 13 இன்ட்டு -25 minus 28 into minus 18. Okay, 28 to minus 18. சரியா? இப்போ நம்ம 13 into 272 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Okay, 13 into 272. Okay, fine. So 272 into 10 வந்து நமக்கு 2720. So 272 into 3 வந்து நமக்கு so 3 2s are 6. So 816 அப்படின்னு சொல்லிட்டு வரும். Okay, fine. இங்க நமக்கு 3536 அப்படின்னு சொல்லிட்டு வரும். Okay, A ஓட வேல்யூ 3536. நெக்ஸ்ட் டிவைடட் பை சரி இங்க மைனஸ் 28 into 24 இது நமக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ நமக்கு இங்க 26 ஸ்கொயர் என்னன்னு சொல்லிட்டு தெரியும் 676 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். 2 ஸ்கொயர் எவ்வளோன்னு தெரியும் 4 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ 676 மைனஸ் 4 வந்து நமக்கு 672. ஓகே டிவைடட் பை ஸோ 13 into minus 25 வந்து நமக்கு -325 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் 28 and 18 அப்போ 23 ஸ்கொயர் வந்து நமக்கு 529. அதுல இருந்து ஒரு 25 சப்ராக்ட் பண்ணும். அப்போ நமக்கு என்ன ஆக போகுது பிளஸ் 524 அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா. ஸோ அப்போ இங்க ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 3536 மைனஸ் 672. ஓகே 3536 மைனஸ் 672. ஸோ நான் இது சப்ராக்ட் பண்ண அப்படின்னா இங்க வந்து நமக்கு என்ன வரும்னு பாருங்க. ஸோ 2864 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. 2864 divided by 524 minus 325 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 179. இப்போ நான் அதை கேன்சல் பண்ணி பார்க்குறேன். ஸோ கேன்சல் பண்ணுறது எப்படி நம்ம கேன்சல் பண்ணலாம்னு பாருங்க. ஸோ 179 கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு எவ்வளோ வரணும் 2864 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரியா ஃபைன். இப்போ நமக்கு 179 இன்டூ 10 வந்து 1790 தான். ஓகே நெக்ஸ்ட் 179 இன்டூ 20 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா 3500க்கு மேலே போகும். அப்போ இந்த 2864 அப்படிங்கிறது 10க்கும் 20க்கும் நடுவில் தானே இருக்கு. ஓகே 2864 அப்படிங்கிறது 10க்கும் 20க்கும் நடுவில் தானே இருக்கு. அண்ட் இங்கே நீங்கள் வந்து 9 பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரோட லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 9 இருக்கு. நியூமினேட்டரோட லாஸ்ட் டிஜிட் வந்து 4 இருக்கு. அப்போ 9ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 4 அப்படின்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ண மட்டும் தான் நமக்கு 4 வரும். அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் 16 இருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் 179 into 16 என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே 9 6 என்னது 54. ஓகே ஸோ 5. ஸோ 7 6 என்னது 42. ஓகே ஸோ 42 plus 5 47. Okay 4 next 1074 plus 179. ஓகே ஸோ 4 இங்க 6 இங்க 8 இங்க 2. அப்போ இது நமக்கு என்னன்னு தெரியும் ஏவோட வேல்யூ வந்து நமக்கு இங்க 16 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பட் இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம எல்லாமே வந்து பெர்சன்டேஜ்ல எடுத்திருக்கோம். ஓகே அப்போ இந்த ஏ வந்து அப்படிங்கிறது என்னது 1% வந்து 16 அப்படின்னா அப்போ 100% எவ்வளோ 1600. ஓகே 1% வந்து 16 அப்படின்னா 100% வந்து 1600. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசஸ் மட்டும் எவ்வளோ லேப்டாப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஏசஸ் மட்டும் எவ்வளோ லேப்டாப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா ஃபைன். இப்போ இதை பேஸ் பண்ணி ஓகே ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரிமைனிங் கண்டுபிடிக்கலாமா, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ். ஓகே ஸோ இங்க நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசஸ் வந்து டோட்டலா 1600 லேப்டாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து டோட்டல் லேப்டாப்ஸ் கண்டுபிடிக்கலாமா. ஸோ இந்த 1600 நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். அதாவது 13% 13% ஆஃப் டி ஓகே 1 செகண்ட் 13% ஆஃப் டி மைனஸ் 18% ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 24. ஓகே ஸோ இங்க 13% ஆஃப் டி is equal to 24 plus 18% of A ஓட வேல்யூ என்னது 1600. ஓகே அப்போ இதை நான் கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ 18 into 16 அப்படிங்கிறது ஓகே ஸோ 18 into 16 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்
நமக்கு 17 ஸ்கொயர் என்னன்னு தெரியும். ஸோ 17 ஸ்கொயர் வந்து 289 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ 18 இன்டூ 16 அப்படிங்கிறது 24 பிளஸ் 288. ஸோ நமக்கு இங்க என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 288 அப்படின்னா 312 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 13% ஆஃப் டி வந்து 312 அப்படின்னா அப்போ டீயோட வேல்யூ 312 by 13 into 100. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். இது எனக்கு 2 டைம்ஸ் அண்ட் 4. ஸோ டோட்டல் லேப்டாப்ஸ் வந்து நமக்கு 2400 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சரியா? ஸோ டோட்டல் லேப்டாப்ஸ் வந்து இங்கே எவ்வளோ இருக்கு? 2400. அதில் ஏசஸ் மட்டும் எவ்வளோ லேப்டாப்ஸ் இருக்கு? 1600. அப்போ டெல் வந்து எவ்வளோ இருக்கும்? 800 இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து எழுத போறேன். ஸோ டேபிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ என்ன இது டோட்டல் லேப்டாப்ஸ், அதில் ஏசஸ் மட்டும் எவ்வளோ அண்ட் டெல் எவ்வளோ. ஓகே, ஸோ ஏசஸ் டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1600. டோட்டல் வந்து நம்ம 2400 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம். டெல் வந்து அப்போ ரிமைனிங் 800 இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச வேல்யூ. ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்? அந்த டிஐல போயிட்டு எவ்வளோ மெம்பர்ஸ் எவ்வளோ லேப்டாப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ டோட்டல் வந்து ஏல எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு? 12%. அப்போ 12% ஆஃப் 2400 அப்படிங்கிறது எவ்வளோ வரும்? 288. ஓகே, ஸோ சிமிலரா பி பி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்? 25%. அப்போ 600. நெக்ஸ்ட் சி சி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்? 13. அப்போ 13% ஆஃப் 2400 அப்படிங்கிறது எவ்வளோ? 312. நெக்ஸ்ட் டி ஸோ டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 28 and 22. ஓகே, ஸோ 28. ஸோ 28% ஆஃப் 2400 அப்படிங்கிறது எவ்வளோ வரும்? 672. நெக்ஸ்ட் இ வந்து எவ்வளோ? இ வந்து நமக்கு 22 கொடுத்துருக்காங்க. அப்போ 2422 அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? 520. அண்ட் நெக்ஸ்ட் ஏசஸ் லேப்டாப். ஏசஸ் வந்து 1020. எஸ், ஸோ 10 அப்படின்னா 160, 20 அப்படின்னா 320. நெக்ஸ்ட் 18 and 25. ஓகே, 25 அப்படிங்கிறது நமக்கு 400. அப்போ 18 அப்படிங்கிறது 18%. எஸ், ஸோ 18% அப்படிங்கிறது எவ்வளோ வரும் நமக்கு? 16. எஸ், 288 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இ வந்து எவ்வளோ இருக்கு? 27. ஸோ 27% ஆஃப் 1600 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 432 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து டெல்ல கண்டுபிடிக்கலாமா? ஸோ டோட்டல் 288 லேப்டாப்ஸ்ல 160 லேப்டாப்ஸ் வந்து ஏசஸ். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா எனக்கு 128 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? ஸோ சிமிலரா இங்கே வந்து நமக்கு 280 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? ஸோ இங்கே வந்து எனக்கு 24 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? இங்க 272 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? நெக்ஸ்ட் 96. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த பை சார்ட்ல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய டேட்டாஸ். ஓகே, கொடுத்துருக்க க்ளூஸை வச்சு இதுதான் வந்து நம்ம பை சார்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய டேட்டாஸ். சரியா? இப்போ நம்ம கொஷின்ஸ் உள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டெல் லேப்டாப் சோல்டு பை number of Dell laptops sold by A. Dell laptops sold by A to number of Asus laptops sold by B. Okay, so Dell by A எவ்வளோ? 128. Asus by B எவ்வளோ? 320. அப்போ 128க்கும் 320க்கும் இருக்கிற ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 8 டேபிளில் கேன்சல் பண்ணா இது எனக்கு 40 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து எனக்கு 116 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? நெக்ஸ்ட் அகைன் 8 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது எனக்கு 2 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து நமக்கு 5 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டெல் லேப்டாப் சோல்டு பை ஏ டு நம்பர் ஆஃப் ஏசஸ் லேப்டாப் சோல்டு பை பி இஸ் 2:5. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:5. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் நம்பர் ஆஃப் ஏசஸ் லேப்டாப் சோல்டு பை எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் 20%. ஓகே, ஸோ எக்ஸ் and Y Asus laptop 20% and 25% more than Dell and sold by shopkeeper B. அதுவும் கொடுத்துட்டாங்க. ஓகே, எந்த ஷாப்கீப்பரோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா B யோட கம்பேர் பண்றாங்க. டெல் லேப்டாப். ஸோ டெல் லேப்டாப் பியில் எவ்வளோ?
280. Okay, 280. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் வந்து 20% அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஸோ 280ல் 10% அப்படிங்கிறது 28. அப்போ 20% அப்படிங்கிறது 56. அப்போ இதோட வந்து ஒரு 56 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 336 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? நெக்ஸ்ட் ஒய் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% மோர். ஸோ 280ல் 25% அப்படிங்கிறது எவ்வளோ 70. அப்போ இந்த இடத்துல நமக்கு 350 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, தென் வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஏசஸ் லேப்டாப் சோல்டு பை எக்ஸ் அண்ட் ஒய் டுகெதர். ஸோ இதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 336 ப்ளஸ் 350 டிவைடட் பை 2. ஓகே, அப்போ இங்கே நமக்கு 686 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 343. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஏசஸ் லேப்டாப் சோல்டு பை எக்ஸ் அண்ட் ஒய் டுகெதர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 343. சரியா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, the ratio of men and women who purchased Asus laptop from C and E are in the ratio 4:5 and 5:7 respectively. Okay, so C and E, men and women, Asus laptop ratio வந்து 4:5 and 5:7 respectively. Then how many women purchase Asus laptop from shopkeeper C and E? இதுதான் நம்ம இங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ. சரியா? ஃபைன். ஸோ ஏசஸ் லேப்டாப் ஃப்ரம் சி எவ்வளோ 288 அண்ட் 432. ஸோ இங்கே நமக்கு 288, இங்கே வந்து நமக்கு 432. சரியா? ஸோ இந்த 288 4:5 ரேஷியோவில் ஸ்பிட் பண்ணலாமா? அப்போ எப்படி ஸ்பிட் பண்ணுவோம், இங்கே எழுதுறேன். 288 டிவைட் பை 9 இன்டூ 5ன்னு வச்சுப்போம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் உமனை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து நமக்கு என்ன ஆக போகுது, எனக்கு இது வந்து 32. ஸோ 32 இன்டூ 5 அப்படிங்கிறது 160. ஓகேவா? ஸோ 32 இன்டூ 4 அப்படிங்கிறது 128. ஸோ சிமிலராக 432 இருக்கு. ஓகே, ஸோ 432 அதை வந்து நான் என்ன பண்ண போறேன், 12 டிவைட் பண்ண போறேன். ஏன் 12 அப்படின்னா இங்கே ரேஷியோ வந்து நமக்கு 5:7. ஸோ 5யும் 7யும் ஆட் பண்ண நமக்கு 12 இன்டூ 5. ஓகே, ஸோ 3 டைம்ஸ் 36. அப்போ கேரி ஓவர் 7. ஸோ 72 அப்படிங்கிறது 6 டைம்ஸ். ஓகே, 36 இன்டூ 5 180. ஸோ 36 72 அப்படின்னா இங்கே நமக்கு 252 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் உமன் பர்ச்சேசஸ் ஏசஸ் லேப்டாப் ஃப்ரம் ஷாப்கீப்பர் சி அண்ட் இ டுகெதர் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 412 மெம்பர்ஸ். ஓகே, எவ்வளோ மெம்பர்ஸ், 412 மெம்பர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டெல் லேப்டாப் sold by A, B and C together. Okay, A, B, C, Dell 128, 280 and 24. 128, 280 and 24. ஸோ ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ இங்கே மொத்தம் நமக்கு 3 ஷாப்கீப்பர் ஏபிசி. ஸோ என்ன பண்ண போகிறோம், டிவைடட் பை 3 பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆக போகுது, ஸோ 280 + 120 400. ஓகே, 400 + 8 108. ஓகே, ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன ஆக போகுது, ப்ளஸ் 24 ஆட் பண்ணோம் 432 டிவைடட் பை 3. அப்போ இங்கே நமக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது 144. ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டெல் லேப்டாப் சோல்டு பை 3 ஷாப்கீப்பர் தட் இஸ் ஏபிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட், இஃப் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் number of MacBook sold by BMD are 40% and 60% more than Asus laptop sold by them respectively. அதாவது தெம்னா யாரு, B and D தான். ஓகேவா? ஸோ B and D, Asus, நெக்ஸ்ட் MacBook. ஸோ B வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மோர், 40% மோர். A வந்து 60% மோர். Then what is the difference between number of MacBook sold by B, okay, MacBook sold by B and MacBook sold by D. Okay, இதோட டிஃபரன்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. சரியா? இப்போ ஏசஸ்ல வந்து நமக்கு B and D எவ்வளோ இருக்கு, B and D 320 and 400. எஸ், ஓகே, ஸோ 320 and 400. இப்போ
மேக்புக் வந்து எவ்வளவு பர்சன்ட் அதிகமா செல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 40% வந்து அதிகமா செல் பண்றாங்க. சரியா? அப்போ ரேஷியோ எப்படி இருக்கும்? 5:7. இப்போ 5 பார்ட் வந்து 320 அப்படின்னா அப்போ 7 பார்ட் வந்து என்னது? அப்போ எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு 128 ஆட் ஆயிருக்குமா? ஓகேவா? ஸோ 128 வந்து ஆட் ஆயிருக்கும். அப்படிங்க நமக்கு 448. அதாவது நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்னா 320 இன்டூ 140/100. ஓகே, எப்படியும் வந்து நமக்கு கேன்சல் ஆக தான் போகுது. ஸோ 320 இன்டூ 32 இன்டூ 14. ஸோ 320 ப்ளஸ் நெக்ஸ்ட் 32 இன்டூ 4 128. அப்போ நமக்கு இங்க என்ன ஆக போகுது அப்படின்னா 448 அப்படின்னு சொல்லிட்டு ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து டி வந்து பாத்தீங்கன்னா 60% மோர் வென் கம்பேர்ட் வித் ஏசஸ். ஓகே, ஸோ 60% மோர் அப்படிங்கிறது என்னது? இங்க நமக்கு 10% வந்து 40 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ 60% வந்து 240 எக்ஸ்ட்ராவா இருக்க போகுது. அப்போ டோட்டலா இங்க 640. இப்போ கொஸ்டின் என்னன்னா இந்த 640க்கும் 448க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்றதுதான் இங்க கொஸ்டின். சரியா? அப்போ இங்க நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இங்க வந்து நமக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இது 20 190. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது டிஃபரன்ஸ் வந்து 192. ஸோ the difference between number of MacBooks sold by B and number of MacBooks sold by D எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.